மதிப்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 என்று சொன்னவுடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? 1909 ஆண்டு இதே நாளிலே காஞ்சிபுரத்திலே நடராஜன், பங்காரு அம்மாள் என்று சொல்லக்கூடிய இணையருக்கு அறிவாற்றல் மிகுந்த ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அண்ணாதுரை என்று அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். அந்த குழந்தை நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கல்வியிலே மிகச்சிறந்த நிலையை வகிக்கிறது. ஆக பள்ளி படிப்பை காஞ்சிபுரத்திலே படித்த அவர் கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே முடித்து அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வல்லவராக திகழ்கிறார். அந்த காலத்திலே BA ஆனர்ஸ் பட்டம் பெற்று அவர்கள் ஒருவேளை போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தால் அவர் ICS ஆக மாறியிருக்கலாம், அல்லது கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் அவரை ஈர்த்த ஒரு மாபெரும் மனிதர் யார் என்று சொன்னால், ஈரோட்டிலே பிறந்த வெண்தாடி வேந்தர் பாரதிதாசன் சொல்வாரே, அவர்தான் பெரியார் என்று சொல்வாரே, அந்த பெரியார் அவருடைய உள்ளத்திலே புகுந்து சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் தான் அண்ணாதுரை. ஆக அண்ணாதுரை என்று யாருமே அவருடைய முழுமையான பெயரை சொல்வதே இல்லை. அண்ணா என்று சொன்னாலே அவர்தான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அறிஞர், மேடை பேச்சிலும் சரி, சமூக நீதியிலும் சரி, முழுக்க தன்னை ஆட்படுத்திக் கொண்ட பெருமகனார். அவர் பெரியாரோடு இருந்த பொழுது குடியரசு என்று சொல்லக்கூடிய இதழிலே பல்வேறு கட்டுரைகள் எழுதினார். ஆக பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை அப்படியே பின்பற்றி அவர் புராண இதிகாசங்களை எல்லாம் எந்த அளவுக்கு படித்து அதை மறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறுத்த பெருந்தகை. குறிப்பாக பெரியாருடைய கொள்கையாக இருக்கின்ற கடவுள் மறுப்பு கொள்கையை இறுதி வரை கடைபிடித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணாதுரை அவர்கள். அடுத்து பெரியார் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு ஆட்சி அமைப்பதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. ஆக அவர்கள் முதலிலே பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார்கள். அதன் பின்னர் அங்கே பிராமணருடைய ஒரு ஆதிக்கம் அதிகமானதுனால அங்கிருந்து விலகி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒரு சங்கத்தில் இணைந்தார்கள். பிறகு நீதி கட்சியிலே இணைந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1935 அண்ணாதுரை அவர்கள் நீதி கட்சியிலே இணைகிறார்கள். அதன் பின்பு பெரியாரோடு பணியாற்றி கொண்டு வந்த பொழுதே பெரியாருடைய சில கருத்து அவருக்கு ஒவ்வாமையினாலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சியை தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்கிய பின்பு அவருடைய எண்ணமெல்லாம் என்ன என்று சொன்னால் அடிப்படை பெரியாருடைய கொள்கை தான். அதிலும் குறிப்பாக என்ன? சமூக நீதி. சமூக நீதி என்றால் என்ன என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்கள் மட்டுமே படித்த அறிஞர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாம் மிகவும் படிப்பிலே பின்தங்கி இருந்த நிலை. ஒரு கல்லூரியிலே நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே முதல்வராக இருப்பவர் பிராமணராக இருப்பார், துறை தலைவராக இருப்பவர் பிராமணராக இருப்பார். ஒரு பள்ளியில் சென்றீர்கள் என்றால் அங்கே தலைமை ஆசிரியர் பிராமணராக இருப்பார், ஆசிரியர் எல்லாம் பிராமணராக இருப்பார். ஒரு அலுவலகத்திலே சென்றால் அங்கே இருக்கின்ற அனைத்து பதவிகளிலுமே பிராமணர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் பியூனாக இருப்பவன் நம்முடைய ஆளாக இருப்பான்.
அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவனோ அல்லது பிற்படுத்தப்பட்டவனோ இருப்பான். அப்படிப்பட்டவர்களை அங்கே இருப்பவர்கள் போடா வாடா என்று சொல்லுகிற ஒரு நிலையெல்லாம் கூட இருந்தது. அப்படிப்பட்ட நிலைக்காகத்தான் சமூக நீதி தான் நம்முடைய கட்சியினுடைய உறுதியான கொள்கை என்று சொல்லி தாழ்த்தப்பட்டோருக்கு ஏற்கனவே இட ஒதுக்கீடு வழங்கிய நிலையிலே பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்ற நிலையிலே அவர் தன்னுடைய கட்சியை பரப்பினார். மேலும் தமிழ் இருக்க வேண்டிய இடத்திலே இந்தி வந்து நுழைந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திக்கு இங்கென்ன வேலை என்று கேட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். மேடைதோறும் தமிழிலே மிக அற்புதமான அடுக்கு மொழியிலே பேசுவதிலே வல்லவர். ஒரு சிறு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மதுரை பல்கலைக்கழகத்திலே பட்டமளிப்பு விழா பேருரையாற்றுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், கத்தும் கடல் மூழ்கி முத்தெடுப்பார்கள், அதை தத்தையின் கழுத்தில் பூட்டிடவா? இல்லை, தனக்கென்று உரிய தையலாள் அல்லவோ அதற்கு உரியவள். அதுபோல மாணாக்கர் தாம் படித்த படிப்பை பிறருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார். ஆக கத்தும் கடல் மூழ்கி முத்தெடுத்தல் எவ்வளவு அழகான அடுக்கு தொடர் பாருங்கள். அதுபோல ஆங்கிலத்திலும் அடுக்கு தொடர் பேசுவதிலே வல்லவர். ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசும் பொழுது பிகாஸ் என்ற சொல்லை 3 முறை ஒரு தொடரில் அமைத்து பேசுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே சற்றும் அவர் ஒரு நேரம் கூட செலவழிக்காமல் we can't end a sentence with because is a conjunction என்று சொன்னாராம். உடனே இந்த மாணவர்களும் வியப்படைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிகாஸ் என்பது ஒரு இணைப்பு சொல். அந்த இணைப்பு சொல்லை 3 முறை ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்துவது ரொம்ப அருமை. அதுபோல சார், வாட் யூ திங்க் அபவுட் யூனியன் இஸ் ஒன்லி ஆனியன் அப்படின்னாராம். இப்படி ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி அவர் மிகவும் வல்லவர். ஆக அவர் தொடக்கத்தில் 1957 சட்டமன்றத்தில் போட்டியிட்டு 15 இடங்களை பெற்றார்கள். 62 போட்டியிட்டு 50 இடங்களை பெற்றார்கள். அடுத்த 15 ஆண்டுகள் இருக்கின்ற நிலையிலே 1967 ஆட்சியே பிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செல்லாத ஊரில்லை, பேசாத மேடை இல்லை. அவர்களுடைய புகழ் அமெரிக்காவிலே ஏல் பல்கலைக்கழகம் வரை பரவி இருந்தது. 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை சென்னையிலே மிகச்சீரும் சிறப்புமாக கொண்டாடி தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் சிலை வைத்தார். அப்படி சிலை வைத்த அண்ணாவுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு சிலை வைத்தார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்லுவார், ஒரு விரல் காட்டி நின்றாய் அண்ணா, நான் ஆணையிடுகிறாய் என்று இருந்தேன், ஐயோ ஓராண்டு தானே வாழ்ந்தேன் என்று அந்த கலைஞர் அவர்கள் ஒரு இரங்கல் பாவிலே சொல்லுவார். அப்படி சில காலமே வாழ்ந்தாரும் புகழ்மிக்க நிலைத்த ஒரு அண்ணாவாக வாழ்ந்தார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அவர் தொடங்கிய சமூக நீதி இன்றைக்கு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் உணர்வு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இன்றைக்கு இலக்கிய அறிஞர்களையெல்லாம் போற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் அண்ணா என்று சொல்லி அவருடைய பிறந்த நாளிலே அவருடைய நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டாடுவோம், மகிழ்வோம், அண்ணா வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.